लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् नारायणाख्येति राजपदाम्बुशक्तं ज्ञानेन सर्वहृदयं भुवि पूरयन्तं मन्दस्मितं मधुरभाषिणं माननीयं श्रीराजगोपगुरुवर्यमहं नमामि। नमस्ते இன்னைக்கு நம்முடைய ஆச்சாரிய வள்ளலான பன்னாவடி சுவாமியுடைய 74வது மகோத்சவ குரு உபன்யாச நிகழ்ச்சி. இது சுவாமியுடைய சக்தியப்த பூர்த்தி அப்போ இந்த குரு உபன்யாசம் அப்படின்ற ஒரு வைகரி ஆரம்பித்தோம். உபன்யாசம் அதை சின்னதாக இருக்கணும்னா அதுக்கு குரு உபன்யாசம் அப்படின்ற பெயரில் முதல்ல சுவாமியுடைய சத்தியத்தை பூர்த்தியில் ஆரம்பிச்சது. சிஷ்யர்கள் எல்லாம் சொல்றது அப்படின்னு அதை தொடர்ந்து அப்பப்போ நம்ம அபிலாஷினால இப்போ 3 பேர் அதை குரு உபன்யாசமாக 3 தலைப்புகளை இன்னைக்கு சமர்ப்பிக்க இருக்கிறார்கள். நம்முடைய பெரும் பாக்கியம் சுவாமியுடைய பிரதிபக்திக்கும் அபிமானத்துக்கும் பூர்ண பாத்திரபூதனாக இருக்கக்கூடிய விபாடி சிம்மாசனம் வெள்ளூர் சுவாமி இங்கே எழுந்தருளிலிருந்து நம்மை அனுமதிக்கிறார். சுவாமி இடத்துல அவருக்கு அபரிமிதமான அபிமானம் உண்டு, சுவாமிக்கு அவரிடத்துல அப்படிப்பட்ட பக்தி உண்டு. ஆகையாலே பையன் நிர்வோமுக்குமான பின்னே என்பதையாக இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கவிருக்கிறது. தாமசம் இல்லாமல் அடுத்தடுத்து 3 பேரும் வரிசையாக வந்து அவருடைய குரு உபன்யாசத்தை பிறப்பிக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். முதல்ல கோயில்வண்ணி லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார், அவரை பற்றிய அனுபவங்கள்லாம் அவருடைய பேச்சிலேயே தெரிஞ்சிடும். அப்புறம் சொல்லுவோம். அரியனோட இன்றைய தலைப்பு வைபாஷிக ரீதியாக சமூகம் நிலையம் எப்படி சொல்கிறா, அதை எப்படி நிராகரணம் பண்ணணும்னு அந்த மூணு விதமான முதல்ல வைபாஷிகனோட மதம், அதுக்கப்புறம் சகோபலம் நிலையமும், அதுக்கு அதை எப்படி நம்ம மத ரீதியாக நிராகரணம். பௌத்தர்கள் 4 வைபாஷிகன், சௌத்ராந்திகன், யோகாச்சாரன், மாத்தியமிகன் அப்படின்னு. அதில் வைபாஷிகன் வாக்கிய பிரத்யக்ஷவாதி. அவனுக்கு 4 தத்துவங்கள், பூத பௌத்திக சித்த சைத்திகம்னு. பூதமானது பிருத்வி அப்பு வாயு தேஜஸ்ங்கிற 4 பரமானு தாத்துக்கள். பௌத்திகமானது 4 இந்திரியம், 4 விஷயம், கந்தரச ரூப ஸ்பர்ஷம் 4 இந்திரியம். சித்தமானது ஆலய விஞ்ஞானம், தனக்குத்தான் தோற்றுகையாலும் நிர்விகல்பான ஞானம் சித்தம். இதில் வைபாஷிகனோட மாதா வந்து வாசிபுத்ரா. அவள் வந்து ஆத்மாங்கிற தத்துவம், புத்கலங்கிற ஆத்மா, அந்த ஆத்மாங்கிற தத்துவத்தையும் சித்தங்கிற இதில் சேர்த்துக்கிறா. சைத்திகமானது சுத்ததுக்காரிகள். இந்த பூதத்துக்கு ஸ்வபாவம் ஒருத்தர் இருக்கா. ஸ்வபாவமானது பிருத்திவிக்கு கரமும், வாயுக்கு ஈரணமும், தேஜஸுக்கு உஷ்ணமும், ஜலத்துக்கு ஸ்நேகமும். இது ஸ்வபாவம். இந்த ஸ்வபாவம், இந்த பரமாணுத்தோட கூட்டம் வாக்கியத்துக்கு போக்கிய வர்க்கங்கள் ஒரு சமுதாயமாக இருக்கணும். மீறி இருக்கிற போக்திரு வர்க்கம் அப்படிங்கிறது பஞ்சஸ்கந்தம். அவளோட பஞ்சஸ்கந்தம் ரூபஸ்கந்தம், விஜானஸ்கந்தம், வேதனாஸ்கந்தம், சன்யாஸ்கந்தம், சம்ஸ்காரஸ்கந்தம். ரூபஸ்கந்தம்னு முதல்ல சொன்ன 4 விஷயங்களும், 4 இந்திரியங்களும், 4 விஷயங்களும் சேர்ந்து ரூபஸ்கந்தம். விஜானஸ்கந்தம்ங்கிறது ஆலய விஜயானம் சொன்ன அது விஜயானஸ்கந்தம். வேதனாஸ்கந்தம்ங்கிறது சித்த சைத்தியாதிகள் தான் வேதனாஸ்கந்தம். நாம ரூபங்களை சொல்றது வந்து சன்யாஸ்கந்தம். நாமங்களை சொல்றது வந்து சன்யாஸ்கந்தம். ஆண் பெண், மாடு புலி, பிராமணன் அப்படின்னு சொல்றதுலாம் வந்து சன்யாஸ்கந்தம்.
அஞ்சாவது சம்ஸ்கார ஸ்கந்தம், ராகமோகாதிகள் சம்ஸ்கார ஸ்கந்தம். இந்த முன்னாடி சொன்ன இந்த பஞ்சஸ்கந்தங்களால் ஆனது போக்கிய வர்க்கம்னு, போக்திரு வர்க்கம்னு. போக்கிய வர்க்கமும் போக்திரு வர்க்கமும் சேர்ந்து சமுதாயம் உண்டாதுங்கிறது அவளோட மதம். இதை தவிர அசம்ஸ்காரமா 3 விஷயங்களை ஒத்துருக்கா. பிரதிசங்கியா நிரோதம், அப்பிரதிசங்கியா நிரோதம், ஆகாசம் அப்படின்னு. பிரதிசங்கியா நிரோதம்னா இதை நாசம் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு நிமித்தத்தினால உண்டாகிறது வந்து பிரதிசங்கியா நிரோதம். அப்பிரதிசங்கியா நிரோதம் அப்படின்னா இந்த துவம்ச பிரதிகரணம் இல்லாம உண்டாகிறது அப்பிரதிசங்கியா நிரோதம். ஆகாசம்ங்கிறது தேசத்தோட அபாவம் ஆகாசம் அப்படின்னு ஒருத்தருக்கா. இதை தவிர பிரதீச்ச சமுத்பாதம் அப்படிங்கிறது அவளோட உற்பத்தி பிரகரணம். பிரதீச்ச சமுத்பாதம் அப்படிங்கிறது ஹேதோபநிபந்தம், பிரத்யோபநிபந்தம் 2 விதமா இது பண்ணிட்டு பாக்கிய பதார்த்தங்களையும் ஆத்தியாத்மிக பதார்த்தங்களையும் உற்பத்தி பிரகரணம் சொல்றார். ஹேதோபநிபந்தம் பாக்கிய பதார்த்தத்துக்கு ஹேதோபநிபந்தமாவது விதையிலேருந்து முளையிலேருந்து தண்டு, தண்டுலேருந்து கிளை, கிளையிலேருந்து இலை, இலையிலேருந்து பூ, பூலேருந்து காய், காயிலேருந்து பழம், பழம்லேருந்து விதை அப்படிங்கிறது ஹேதோபநிபந்தம். அதாவது ஒன்று மற்றொன்னுக்கு உண்டாகிறதுக்கு காரணமாக இருக்குங்கிற ஒரு பிரத்யேகமே இல்லாமல் ஒரு சைக்கிளில் இதுவாக வந்து ஹேதோபநிபந்தம். பிரத்யேகோபநிபந்தம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ்லயே விதையிலேருந்து முளையாகிறதுக்கு இந்த 4 பூதங்கள் வந்து எப்படி அதுக்கு ஹேதுவா இருக்குங்கிறது பிரத்யேகோபநிபந்தம். இதுல இது பாக்கிய விஷயமான பிரத்யேகோபநிபந்தம். இது ஆத்தியாத்மிக விஷயமான ஆத்தியாத்மிக விஷயமான ஹேதுபநிபந்தம்னா முதல்ல அவித்யா சம்ஸ்காரம், விஜானம், நாமரூப ஷடாயத்தன, ஸ்பர்ஷவேதனா, கிருஷ்ணா பவ, ஜராமரணாதிகள். இது வந்து ஹேதோபநிபந்தம். இதுல அவித்யாவும் சம்ஸ்காரமும் முடிந்த காலத்தை இது பண்ணது. வைபாஷிகனுக்கு 3 காலங்களையும் 3 அவன் காலம் ஒத்துக்கல, ஆனா பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் 3த்தையும் ஒத்துருக்கான். இதுல வந்து ஆத்தியாத்மிகமானதுல இந்த உற்பத்தியானது அவித்யாவும் சம்ஸ்காரமும் பாஸ்ட் நடந்ததுக்கான பாஸ்டோட காசு. இதுலேருந்து வர்றதான காரணமாவது விஜானம், நாமரூப சகாயத்தன, வேதனா வரைக்கும் இப்ப பிரசண்டா நடக்கிற இப்ப நிகழ்காலத்தினுடைய காரியங்கள். இது இப்ப நிகழ்வா நடக்கிற காரணமாவது கிருஷ்ணா பவ இதனால இது வந்து நிகழ்காலத்துல நிகழ்காலத்துக்கு காரணமா இருக்கு. இந்த காரணத்தினால உண்டான காரியமாவது ஜாதி மரணாதிகள். இப்படி வந்து இது ஒரு சக்கரமா ஒண்ணு மற்றொன்னுக்கு காரணமா இருக்கு, ஒண்ணு மற்றொன்னுனால உண்டாருதுங்கிற ஞானமே இல்லாம உற்பத்தி பிரகரணம் இருக்கு. இதுக்கு அவ வந்து பிரதீச்ச சமுத்பாதம் அப்படிங்கிறது அவளோட சித்தாந்தம். இந்த சித்த சைத்திகங்களுக்கு 4 விதமான காரணங்கள் ஒருத்தருக்கா. அதுல முதல் சமணந்தர பிரத்யயம், ஆலம்பன பிரத்யயம், ஆலோக பிரத்யயம், அதிபதி பிரத்யயம் அப்படின்னு. அதிபதி பிரத்யமாவது இந்திரியங்கள்னால வருது. ஆலோக பிரத்யமாவது ஹேத்து, விளக்கு, அந்த மாதிரி ஹேத்துக்கள்னால வருது ஆலோக பிரத்யம், இல்லாட்டி ஹேத்து பிரத்யம்னு. சமணந்தர பிரத்யம் அப்படிங்கிறது முன் க்ஷணத்துல உண்டானது இப்ப இருக்கிற க்ஷணத்துக்கு காரணமா இருக்கிற இது வந்து சமணந்தர பிரத்யம். ஆலம்பன பிரத்யம்ங்கிறது வஸ்து விஷயம். இந்த ஆலம்பன பிரத்யம்ங்கிறதுலதான் பௌத்தர்கள் 4 விதமான பௌத்தர்களோட விசாரம் இந்த ஆலம்பன பிரத்யம் தான். ஆலம்பன
இந்த ஆலம்பன பிரத்யம் பற்றி போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரதீட்ச சமுத்பாதத்தில் இவாளுக்கு இந்த ஞானம் வந்து கிருஷ்ணாங்கிறது தான் அடுத்து வரக்கூடிய ஜென்மங்களுக்கெல்லாம் காரணம் அப்படிங்கிறத எடுத்துட்டு அந்த கிருஷ்ணையை விலக்கி நிர்வாணம் அடையிறது தான் அவளுடைய மோட்சம். அதாவது இந்த 4 விதமான பரமாணுக்கள்னால இந்த கூட்டங்கள் உண்டாகுது. இந்த கூட்டங்கள் வந்து திரும்ப திரும்ப சம்சாரத்தில் சுழல்விக்கிறது. அதனால அதை பற்றின ஞானமும் கிருஷ்ணையை வந்து தடுக்கிறதுக்கான பிரயத்தனமும், கிருஷ்ணையை தடுத்தா அவளுக்கு வந்து அதுக்கு மேலே உண்டான காரியங்கள் உண்டாகாததுனால அந்த கிருஷ்ணையை தடுக்கிறது, அதுக்கான தியான மார்க்கத்தை இது பண்ணுறது அவளோட மோட்சம். இதுதான் அவளோட வைபாஷிகனோட சித்தாந்தம். இதில் ஆலம்பன பிரத்யம் அப்படிங்கிறதுல தான் விசாரம். யோகாச்சாரன்ல தின்னாகர் அப்படிங்கிறவர் அவர் ஆலம்பன பரீட்சா அப்படின்னு ஒரு சின்ன விருத்தி கிரந்தம், 8 ஸ்லோகத்தினால ஆன கிரந்தம். இந்த கிரந்தத்தில் வந்து ஆலம்பனம் பரீட்சா அப்படின்னு பண்ணி இந்த ஆலம்பனம் பாக்கியமான வஸ்து இது சித்திக்குமா சித்திக்காதான்னு கேள்வி கேட்டிருந்து வைபாஷிகன் ரீதியாக இது சித்திக்காது. ஏன்னா இந்த ஆலம்பனம் அப்படின்னு சொல்றது அணுவா இல்லை சங்காதமா. அணுவா இருந்ததுன்னா ஹேத்து இருக்கும், ஆகாரம் இருக்காது அப்படின்னும். இது சங்காதம் அப்படின்னா ஆகாரம் இருக்கும், ஹேத்து இருக்காது அப்படின்னு சொல்லி இது 2 விதத்தையும் தரிசனம் பண்றார். 3வது வாக்பட்டர், இவர் அஷ்டாங்க சரியம் பண்ணவர். இவர் வந்து அஸ்வகோஷர்னு பேரு. இவர் வந்து சஞ்சிதாகாரம், அதாவது பூதங்கள் எல்லாம் சேர்ந்தே இருக்கு. இப்படி பூதங்கள் சேர்ந்தே இருக்கிறதுனால இந்திரியங்களுக்கு விஷயமானது. எப்படின்னா கடினவத்து லோகத்தில் கடினமாக இருக்கிற தன்மையை பார்க்குறோம். அந்த கடினம் பிருத்திவிக்கோட சுபாவம் எப்படி அது தெரியறதோ அந்த மாதிரி கூட்டங்களுடைய சேர்க்கையை வந்து நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிற தின்னாகர். இதையும் வந்து இல்லை இந்த மாதிரி பண்ணோம்னா கடத்துக்கும் பட்டத்துக்கும் வித்தியாசமே தெரியாது. கூட்டங்களின் சேர்க்கையை வந்து வச்சு அணுக்களின் சேர்க்கையை வச்சு கடமும் பட்டமும் சொன்னோம்னா அந்த அணுக்களை எடுத்தோம்னா இதெல்லாம் உடஞ்சு போயிடும். அதனால இது வந்து கதியாது அப்படின்னு இது பண்ற. இந்த ஆலம்பனம் அப்படிங்கிறதுல 3 விதமான இந்த சௌத்ராந்திகனும் வைபாஷிகனும் ஆலம்பனத்துக்கு பாக்கியமான வஸ்து, பாக்கியம் அந்த வஸ்து வந்து அஸ்தித்வம், அதுக்கு அஸ்தித்வம் ஒத்துக்கிறார். யோகாச்சாரனும் மாத்தியமிகனும் அஸ்தித்வத்தை ஒத்துக்கிறார். இதுல சந்திரகீர்த்திங்கிற மாத்தியமிகன் இவன் அஸ்தித்வத்தை ஒத்துக்காததுனால இவ ரீதியா ஆலம்பனத்தோட லட்சணமாவது உற்பத்தியமானோ தர்மஹா ஏன ஆலம்பனேன உற்பத்தியதே ச ஆலம்பனஹா. அதாவது எதை கொண்டு உற்பத்தி ஆகிறதோ, எதை பிடித்து கொண்டு உற்பத்தி ஆகிறதோ அதுக்கு ஆலம்பன பிரத்யம் அப்படின்னு. யோகாச்சாரனானவன் விஞ்ஞானவாதி. இவனுடைய ரீதியா ஆலம்பனத்துக்கான லட்சணம் விருத்த புருஷா யாவத் உத்தானவத் சித்தோ வித்யேக உற்பத்தியமானோ அவலம்பன விஷ்டி துல்லியேன ஏன ஆலம்பனேன உற்பத்தியந்தே ச ஆலம்பன பிரத்யேக. அதாவது எப்படி வந்து ஒரு விருத்த புருஷன் கீழேந்து எழுந்துக்கிறானோ அந்த மாதிரி விஞ்ஞானத்திலேருந்து பாக்கியமான வஸ்துக்கள் எதை பிடித்து கொண்டு உண்டாகிறதோ அதுக்கு ஆலம்பனம் அப்படின்னு இது பண்றார். இந்த வைபாஷிகன் சௌத்ராந்திகன் 2 பேருக்குமே மூலமானது இவ 2 பேரும் மகாசங்கிகா. மகாசங்கிகாவுக்கு மகாசங்கிகா ஒத்துக்கிற ஒரு சூத்திரமானது ஸ்தாலி சம்ப சூத்திரம் அப்படின்னு. இது புத்தர் வந்து தன்னோட வாக்குனாலேயே சொன்னது. அதனால இந்த சூத்திரத்துக்கு ரீதியாக தான் எல்லாமே ஒத்துக்கணும் அப்படிங்கிறதுல தான் சௌத்ராந்திகனுக்கும் வைபாஷிகனுக்கும் பேதமே. வைபாஷிகன் மகாவிபாஷம் அப்படிங்கிறத ஒத்துக்கிறான். சௌத்ராந்திகன் இல்லை, அந்த மாதிரி மகாவிபாஷ சாஸ்திரம்லாம் ஒத்துக்க முடியாது, புத்தர் சொன்ன சூத்திரங்கள் மட்டுமே பாடம் அப்படின்னு ஸ்தாலி சம்ப சூத்திரத்தை வந்து அப்படின்னு ஸ்தாலி சம்ப சூத்திராதிகளை ஒத்துக்கிறான். எல்லாம் சேர்ந்து எது உண்டாகிறதோ அதுக்கு தான் ஆலம்பனம் அப்படின்னு பேரு. அப்படின்னு இந்த ஆலம்பன ரீதியா தான் 4 பேருக்கும் விசாரம்.
அந்த ஆலம்பன பரீட்சை தின்னாகர் பண்ணி தன்னுடைய விஞ்ஞானவாதத்தை வந்து ஸ்தாபனம் பண்றார். அப்படி ஸ்தாபனம் பண்ண போது அவருடைய இந்த ஆலம்பன பரீட்சால 6-7 அவருடைய சித்தாந்தத்தை சொல்றார். அதுல வந்து எது அந்தர்ஞேய ரூபம் து பகிர்வத் அவபாசத்தே சோ அர்த்தா விஞ்ஞான ரூபத்வா தத்ரத்தேதயா பிச அப்படின்னு, அதாவது விஞ்ஞானத்துக்கும் விஞ்ஞானமே தான் பாக்கிய ரூபமா பாக்கிய பதார்த்தமா உண்டாகுது அப்படிங்கிறது அவளோட சித்தாந்தம். அதுல அவர் சொன்ன அடுத்த வாக்கியம் தான் சகோபலம்ப நேமத்துக்கு மூலம். பிரத்யோ அவ்யபிசாரித்வா சக அப்படிங்கிறது இதுதான் வந்து சகோபலம்ப நேமத்துக்கு மூலமான வாக்கியம். இந்த பிரத்யேகா அவ்யபிசாரா சக அப்படிங்கிறது பிரத்யேகம் அவ்யபிசாரித்தோட கூடின அப்படிங்கிறது. இந்த சகங்கிற வாக்கியத்துக்கு சகங்கிற பதத்துக்கு தர்மகீர்த்தி இதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது தான் சகோபலம்ப நேம நிராகரணம், சகோபலம்ப நேமம் அப்படிங்கிறது சொல்ற. தர்மகீர்த்தி பிரமாண வினிஷ்டயத்துல சகோபலம்ப நேமத்தை விஸ்தாரமா இது பண்ற. நம்ம நீல சகோபலம்ப நேமாத்து நீல தத்தியோகோ அப்படிங்கிறது பிரமாண வினிஷ்டயத்துல வர ஸ்லோகம் தான். அதுல அவர் வந்து சகோபலம்ப நேமம் இவளோட யோகாச்சார மதத்துக்கு 3 யோகாச்சார மதத்துல இவ சகோபலம்ப நேமனத்தை சகசம்பேதனம், சகோபலம்ப நேமம், சாகாரத்துவம், அதாவது ஞானம் இருக்கு, பாக்கியமான விஷயம் இருக்கு, இந்த விஷயத்துக்கான ஆகாரம் இருக்கு. இப்ப ஞானம் இந்த பாக்கியமான விஷயமும் ஞானமே தான் அப்படின்னு சொன்னா ஞானமானது ஞானத்தை கிரகிக்கிறதா? சகசம்பேதனம் அப்படிங்கிறதுல ஆமா ஞானமானது ஞானத்தை தான் கிரகிக்கிறது அப்படிங்கிறத நிரூபணம் பண்றது சகசம்பேதனம். இந்த சகசம்பேதனம் பண்ணினதுக்கு அப்புறம் பாக்கியமான வஸ்துக்கள் சகோபலம்ப நேமத்தினால கிடைக்கிறது அப்படிங்கிறது, அதாவது ஞானம் பாக்கியமான வஸ்து, இந்த பாக்கியமான வஸ்துவும் ஞானமே தான் அப்படிங்கிறது சகோபலம்ப நேமத்தினால கிடைக்கிறது. இந்த பாக்கியமான வஸ்து இப்ப இந்த ஞானமானது இந்த பாக்கியமான வஸ்துவை கிரகிக்கும் போது ஆகாரத்தோட கிரகிக்கிறதா, அது ஆகாரத்தோட அந்த பாக்கியமான வஸ்து ஆகாரத்தோட கிரகிக்கப்படுறதா, ஆகாரம் இல்லையா கிரகிக்கப்படுறதாங்கிறதுல இந்த யோகாச்சாரம்லயே ரெண்டு பட்சம். ஒருத்தர் சித்த மாத்திரன், இன்னொருத்தர் விஞ்ஞானவாதி. நிராகாரவாதி யோகா சித்த மாத்திரன், வசுபந்து பிரகிருதிகள்லாம் சித்த மாத்திரம், அவ நிராகாரவாதி. இந்த யோகாச்சாரன் இந்த தின்னாகர் தர்மகீர்த்தி முதலானவர்கள்லாம் வந்து ஆகாரத்தோட கிரகிக்கிறா அப்படின்னு சொல்றவா. அதனால இப்போ சகசம்பேதனம் சகோபலம்ப நேமம் சாகாரத்துவம் இது 3 சேர்ந்து இதுதான் இந்த சகங்கிற பதத்துக்கு தர்மகீர்த்தி வியாக்கியானம் பண்ணி நிரூபணம் பண்ண. இந்த தர்மகீர்த்தி இது அவ யோகாச்சார ரீதியா பண்ணது. இதுக்கு பாக்கியார்த்த சித்தி காரிகா அப்படின்னு சுபகுப்தர் பண்ணி இந்த பாக்கியார்த்த சித்தி காரிகானால இந்த சகசம்பேதனம் அப்படிங்கிறது சகசம்பேதனம் ஞானமானது ஞானத்தை கிரகிக்க முடியாது, ஞானமானது தன்னைத்தானே அறிய முடியாது அப்படின்னு சொல்ற தன்னைத்தானே அறிய முடியும் சொல்ற சகசம்பேதனம். அறிய முடியாதுங்கிறது வைபாஷிக மதம். ஆனா இந்த வைபாஷிக மதத்துல ஞானத்தை ஒத்துக்கிறான், பாக்கியமான வஸ்து ஒத்துக்கிறான், அந்த அதோட ஆகாரமானது கல்பிதம். சைத்த மாத்திரத்துல பாக்கியமான ஞானம் பாக்கியமான வஸ்து கிடையாது. சகோபலமனால வந்து ஞானமே தான் வஸ்துவா கிரகிக்கிறது. ஆனா அந்த வஸ்து நிராகாரத்துவங்கிறது சித்த மாத்திரவாதி. இதுல விஞ்ஞானவாதியான தின்னாகர் தர்மகீர்த்தி முதலானவர்கள் சொல்றது பாக்கியமான வஸ்து.
ஞானம் பாக்கியமான வஸ்து. இப்படி பாக்கியமான வஸ்து கிரகிக்கும் போது சாகாரத்தோடையே தான் கிரகிக்கப்படுறது அப்படிங்கிறது இவாளோட விஞ்ஞானவாதிகளோட மதம். இதில் வைபாஷிகனானவன் பாக்கியமான வஸ்து அஸ்தி அப்படின்னு ஒத்துக்கிறான். அதனால விஞ்ஞானவாதியில பிரமாணமாவது அர்த்தகாரித்வம் அவளோட பிரமாணம். வைபாஷிகனுக்கு அர்த்த நிச்சயத்துவம் தான் பிரமாணம். அதை ஏன்னா பாக்கியமான வஸ்து அஸ்தி அப்படிங்கிறதுனால அர்த்த நிச்சயத்துவம் இவாளோட பிரமாணம். இப்படி ஆனால் இவா குணகுணி அப்படின்னு ரெண்டுத்தை ஒத்துக்கல. அவள் குணம் மட்டும்தான் ஒத்துக்கிறா. இந்த குணகுணி நம்மளோட சித்தாந்தப்படி குணகுணி அதாவது சேத்தன விசிஷ்ட பிரம்மம் தான் தத்துவம் அப்படின்னு. சரி, அவள் ஏதோ சொல்லிட்டு போறாளே, இதனால் நம்மளுக்கு என்ன வந்தது, அவள் சொல்றத சொல்லலாம் அப்படின்னா குணகுணி ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா குணகுணி ஒத்துக்காம போற பட்சத்துல க்ஷணிகவாதம் சித்திக்கும். க்ஷணிகவாதம் சித்தித்து அப்படின்னு சொன்னா அவளோட பிரதிச்ச சமுத்பாதம் சித்திக்கும். அவளோட பிரதிச்ச சமுத்பாதம் சித்திச்சதுன்னா அவாரீதியான மோட்சாக்காரம் அவாரீதியான மோட்சம் தான் சித்திக்கும். ஆனால் நம்ம ரீதியா சேத்தன விசிஷ்ட பிரம்மம் சித்திக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் தர்மாதர்மி பேதத்தை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது. அந்த தர்மாதர்மி பேதத்தை ஒத்துக்கணும். இவா தர்மாதர்மி பேதத்தை ஒத்துக்கணும். தர்மதர்மி பேதத்தை ஒத்துக்கணும். இப்போ இந்த குணத்தை மட்டுமே ஒத்துண்டா என்ன ஆகும் அப்படின்னா விஞ்ஞானவாதி வைபாஷிகனுக்கு சொல்ற தூஷணமானது அவ பாதித்தம், விச்சந்திரவது பாதித்தம் அப்படிங்கிறது அவ சொல்ற தூஷணம். அதனால சுவாமி தேசிகன் தன்னோட நியாய சித்தாந்தனத்துல சொல்லும்போது அபாதிதமாகவும் அனன்யதா சித்தமாகவும் இருக்கிறது தர்மதர்மி பேதம் அப்படிங்கிறது. ரூபரூபிண பிரகிருத்தையாக அபாதிதா அனன்யதா சித்தித்வம் விவகார பேதா அப்படிங்கிறது நியாய சித்தாந்தனத்தில் சுவாமி சாதிச்சிருக்கிறது. இதை தர்மதர்மி பேதத்தை ஒத்துக்காம போய் குணம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா குணம் மட்டும்தான் இருக்குன்னா நேற்று பார்த்த குடத்தையே தொடுகிறேன் அப்படிங்கிற பிரத்யபிக்ஞா ஞானம் வரும். இந்த பிரத்யபிக்ஞா ஞானம் வரும்போது இந்த பிரத்யபிக்ஞா ஞானமானது வைபாஷிகனுக்கு வராது. இந்த ஏன்னா இந்திரி அதாவது அவளுடைய மத ரீதியா சங்காத்தம் தான். சங்காத்தமானது சித்திச்சாலும் கிராகமான இந்திரியங்கள் தன்னுடைய ஒரு சக்ஷுரிந்திரியமானது என்ன பண்ணுமோ அதை மட்டும்தான் கிரகிக்க முடியும். சக்ஷுரிந்திரியத்தினால தொக்கிந்திரியம் பண்ற காரியத்தை பண்ண முடியாது. அதனால அவளுக்கு இருக்கிற அனதிலங்கனாத் அப்படிங்கிறது சுவாமி சாதிச்சது. அதாவது அவளுக்கு எந்த இந்திரியம் எதை கிரகிக்க முடியுமோ அதை மட்டும்தான் கிரகிக்க முடியும். அதனால சக்ஷுரிந்திரியம் நேற்று பார்த்த குடத்தையே தொடுகிறேன் அப்படிங்கிறது கடியாது. இப்போ அதாவது கிராகத்துல சித்திக்காது அப்படின்னு முதல்ல சாய்ச்சார். கிராகத்திலேயே சிந்திக்காது, சங்காத்தமானதே கடியாது அப்படிங்கிறதுக்கு அதாவது இப்போ சங்காத்தமானது இப்படி சேரணும் அப்படின்னு சொன்னா ஒரு உபாதி தேவை. அந்த உபாதியானது தேசமோ காலத்தோட தான் அந்த உபாதி இருக்க முடியும். ஆனா அவ தேசத்தையும் காலத்தையும் ரெண்டுத்தையும் ஒத்துக்கவே இல்லை. அது ஒத்துக்காத பட்சத்துல சங்காத்தமானது சேரவே சேராது. அப்படி தேசத்தையோ காலத்தையோ ஏதோ ஒட்டுண்டா அப்படின்னு சொன்னா அதிப்பிரசங்கம் வரும். அதாவது ஒரு தேசத்துல
பல காலத்தில் இருக்கக்கூடியதோட சங்காதமாகலாம், இல்லை ஒரு காலத்தில் பல தேசத்தோட இருக்கிறதோட சங்காதமாகலாம். அதனால் இது ரெண்டுமே கிடையாது. இதில் இது ரெண்டுமே ஒத்துட்டோம் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு சங்காத்தமாக ஒத்துக்க முடியாது, பல சங்காத்தங்கள் தான் ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறதுனால இந்த பிரத்யபிக்ஞையானது அவளுக்கு சித்திக்காது. இது பிரத்யக்ஷ சித்தமாக அனுபவமாக எல்லாருமே ஒத்துங்கிற விஷயம். அதனால வைபாஷிகளோட மதமானது சேராது அப்படின்னு. ரெண்டாவது, ஒரு வஸ்துவை கிட்ட பார்க்கணும், நிறையா தர்மங்கள் தெரியாது. ஒரு வஸ்துவை தூரத்தை பார்க்கும்போது அதுவே தெரியல. இப்படியான வேதமானது அவளோட மத ரீதியாக சொல்ல முடியாது. அதே மாதிரி பிரமமும் ஒரு காமாலை நோய் வந்தவனுக்கு வெளுப்பான சங்கம் மஞ்சளா தெரியறதுங்கிறதும் அவளோட மத ரீதியாக நிரூபணம் ஆக முடியாது. அதனாலையும் இந்த தர்மகர்மியை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட சித்தாந்தம். இந்த இடத்துல தான் வைபாஷிக ரீதியாக இந்த தர்மகீர்த்தி அப்படின்ற அந்த பிரமாண நிச்சயத்துக்கு சுபகுப்தரோட சிஷ்யரான தர்மோத்தரர் சகோபலம்ப நேமாத்து நீலகத்தியோகோ அப்படிங்கிற இதில் சுவாமி தேசிகன் சின்னதாக ஒரு இது நீலகத் ஆதாரயோகோ அபேதா அப்படின்னு சாதிக்கிறார். அதாவது இது நீல ஆதாரயோகோ அபேதா அப்படிங்கிறது வைபாஷிக ரீதியான சகோபரம நியமம். இதில் முதல்ல இதுக்கு சகோபலம்ப நியமமே சொல்ல தேவையில்லையே, ஏக சாமகிரியிலேயே இது சித்திக்குமே. சகோபலம்ப நியமமே வியக்தம் அப்படின்னு சகோபலம்ப நியமமே வியக்தம். இது எல்லாம் சகோபலம்ப நியமத்தை ஒத்துண்டாலும் சகமும் நியமமும் வேதத்தை தான் சித்திக்குமே ஒழிய அபேதத்தை சித்திக்காது. ஏன்னா சக அப்படின்னா தத்பின்ன தத்ருத்தி அதிகரணத்துவம் அப்படிங்கிறது தான் சாகித்யம். இதனால் வேதம் தான் சித்திக்குமே ஒழிய அபேதம் சித்திக்காது. அப்படியே சகம் நேமம் ரெண்டுத்தையும் ஒத்துந்தாலும் அவள் சொல்கிறதுல விபிச்சாரம் தான் வரும். அதாவது டீச்சர் சங்கம் ஒரு வெளுப்பான சங்கத்தை காமாலை நோயுடையவன் மஞ்சளாக பார்க்கும்போது அங்கே வெளுப்பு அவன் அந்த மஞ்சள் அப்படின்றத கிரகிக்க மாட்டான். அதனால் விபிச்சாரம் வரும். இல்லை கந்தம் சந்தனக்கட்டை எப்போ சந்தனக்கட்டை கிரகிக்கும்போது கந்தம் கிரகிக்கும். ஆனால் கந்தத்தை கிரகிக்கும்போது சந்தனக்கட்டையை கிரகிக்கணுங்கிற நியமம் இருக்காது. அதான் சகோபலம்பம் கிடைக்காது. மூணாவது, அபாஸ்வர ஒரு கடம் இருக்கு, இருட்டில் கடம் தெரியாது, வெளிச்சத்தில் அந்த கடம் தெரியும். இப்போ வெளிச்சம் வந்ததுனால கடத்தில் தெரியாத அபாஸ்வர ரூபம் தெரியறது. ஆனால் இது சகோபலம்ப நியமமே கிடையாது. அதனாலையும் வெடிச்சாலும். அதனால இவா ரீதியாக சொன்ன சகோபலம்ப நியமம்ங்கிறது கிடையாது. நம்ம மத ரீதியாக சொன்னது மட்டும் தர்மதர்மி வேதம் மட்டும்தான் ஒத்துக்க முடியும் அப்படிங்கிறது. கோயில்வண்டி லக்ஷ்மி நரசிம்மாச்சாரியார் சுவாமி ரொம்ப கடினமான ஒரு விஷயம் விஞ்ஞாபிச்சிருக்கார். அவரை பற்றி சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. அடிப்படையாக இன்ஜினியர், அவர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவர். ஞான சிரோமணி குஜராத் கலாச்சாரையில் நாங்கள்லாம் சேர்ந்து ஞான சிரோமணி எழுதி பார்த்துருந்தது. சுவாமி இடத்துல அகத்தமான விருத்தியும் நல்ல சரஸ்வரஷி சுவாமி அவரை தான் சொல்லுவது. நல்ல கிரகண சாமர்த்தியம் உடையவர். சுவாமி சொல்கிறார், அதை தெரிய முடியாத இருக்கு இன்றைக்கி அவர் சொன்ன விஷயம். அடுத்து
ரொம்ப நெடுங்காலமாக சுவாமியுடைய கோட்டியில் இருந்து வரக்கூடிய பத்மநாத மாமி. இந்த ஸ்தலத்துக்கும் மாமிக்கும் ஒரு சம்பந்தம் உண்டு. இந்த மாலோலா வாகிஷவாமியில் கோர்ஸ் எல்லாம் பண்ணவங்க மாமி சுவாமியோட ஏற்படும்போது மாமி வந்து புரோபுண்ணியாருக்கு மாமி கூட பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ஸ்ரீமதி இந்த மன்னார்குடி சுவாமியோட திருநட்சத்திர மகோத்சவத்துக்கு அங்கமாக நடக்கிற இந்த ஈவெண்ட்டில் வந்து ஒரு விஷயம் விஞ்ஞாபிக்கிறதுக்கு அடியனுக்கு வாய்ப்பு கொடுத்த கிரந்த காலக்ஷேப சமிதிக்கும் அத்தியட்சராக சுவாமி நமஸ்காரம் தெரிவிச்சு அவளை பற்றி இதை தெரிவிச்சுட்டு ஆரம்பிக்கிறேன். இந்த வென்யூ இவர் சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நான் வந்து ஒரு ஃபாரின் பேங்க்கில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து எனக்கு வந்து சுவாமி ராமானுஜமே யாரும் தெரியாது, சுவாமி தேசியமே யாரும் தெரியாது. அப்போ வந்து எதாச்சும் எங்கள் அக்கா வந்து இங்கே ஒரு இது நடக்கிறது, ஒரு உபன்யாசம் நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண சொல்லார் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்தார். எஸ்என்ஓ ஸ்ரீதராச்சார்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து நான் சொன்னேன் இங்கே வந்து வாரம் நடக்கிறது அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் அப்படி வர ஆரம்பித்தோம். அப்புறம் வந்து இங்கே செமினார், அப்புறம் கொஸ்டின் ஆன்சர் செஷன்ஸு, சம்பிரதாயத்தை பற்றின ஒரு அறிமுகம் கிடைச்சது. அதுக்கப்புறம் வந்து இந்த வைஷ்ணவிசம் கோர்ஸ் வந்து ஆரம்பிக்க போது தான் சொன்னேன். அதில் என்ன விசேஷம்னா சுவாமி தான் வந்து அதுக்கு கரிக்குலம்லாம் டெவலப் பண்ணி டீச் பண்ணதும் சுவாமி தான். ஸோ அதனால் எனக்கு வந்து என்னென்னா அதுக்கப்புறம் அதில் 2 செமஸ்டர், அதுக்கப்புறம் அதுக்கடுத்து அட்வான்ஸ் செமஸ்டர்லாம் பண்ணேன். அதுக்கு நடுவுலேயே சுவாமிகிட்ட வந்து காலக்ஷேபமும் ஆரம்பித்தேன், எல்லா கருத்த சதுர்ஷமும் ஆரம்பித்தேன். அதனால் நான் வந்து சுவாமியோட இன்ஃபார்மல் செட்டிங்லேயும் எனக்கு வந்து சுவாமிகிட்ட கேட்கறதுக்கு கிடச்சிது. சொரூபத்தோட காலக்ஷேபமாக கேட்கறதுக்கும் கிடச்சிது. அடியோங்கள் கிரகத்திலையும் சுவாமி சாதிச்சார் சில கிரந்தங்கள்லாம். ஸோ அதனால் எனக்கு இது வந்து ரொம்ப இந்த வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். இந்த ரகசிய திரேசாரத்தில் வந்து காட்டில் வழித்தமிழ ராஜகுமாரன் கதை வரும். அவன் வந்து வேடுவ நாட்டுமே இருப்பான். அவன் ரொம்ப அவனுக்கு ஒன்றுமே தெரியாதனால அப்போ வந்து முதல்ல வந்து தார்மிகர் வந்து வழிபடுத்தி அவரோட வேஷத்தெல்லாம் மாற்றி கொஞ்சம் யோகியதையை கொண்டு வந்ததுக்கு பிறகுதான் சில தேசிகர் வந்து ராஜாக்கிட்ட கூட்டு போகிற அளவுக்கு அந்த தார்மிகரை எங்கள் சுவாமி சம்பத் சுவாமி இருந்து இங்கே வந்து எங்களுக்கு அந்த இது கிடச்சிது. நாங்கள் கொஞ்சம் முதல்ல மாறி உபன்யாசம்லாம் கேட்டு அதுக்கப்புறம் உபாய அனுஷ்டான ஆச்சாரியம் நடந்துச்சு. அப்புறம் சுவாமி கிட்ட காலக்ஷேபம் பண்ணக்கூடிய இது வந்து எங்களுக்கு கிடச்சிது. அது ஒரு பெரிய பாக்கியம் எங்களோடது. சுவாமி வந்து சுவாமியோட திருநாமம் வந்து மன்னார்குடி பெருமாளோட திருநாமம். அந்த திருநாமமே ஒரு சேராச்சேர்த்தி தான். அதாவது ராஜகோபாலன் ராஜாவும் இருந்துட்டு மாடு மேய்க்கிறானாவும் இருக்கான் பெருமாளங்க. அதே மாதிரி தான் சுவாமிக்கு வந்து பரப்பமும் உண்டு, சௌலபியமும் உண்டு. பரப்பம் வந்து எல்லாருமே தெரியும். சுவாமிகிட்ட காலக்ஷேபம் கேட்டவாளுக்கெல்லாம் அப்படியே பொழிவர். அதாவது ஒரு கிரந்தம் சுவாமி கிட்ட கேட்டா ஒரு 7 கிரந்தம் கேட்கலாம். ஏன்னா அதுலேயே அப்படியே கார்லேட் பண்ணி சில அப்ஸ்கியூர் விஷயங்களை கூட சொல்லுவார். இன்ஃபேக்ட் பூர்வம் அந்த புத்திஸ்ட் இதுன்னா அதில் இருக்கிற இதெல்லாம் சொல்லுவார். வாதிவிக்காரிகள்னு சொல்லுவார். ஏதோ சுவாமி புத்திஸ்ட் கான்ஃபரன்ஸுக்கு கூட பேப்பர் ப்ரெசன்டேஷனுக்கு கொடுக்க போயிருக்கேன்னு சொல்லுவாள். அந்த மாதிரி அப்படி பொழிவேன். அதே சமயம் சௌலபியம் என்னென்னா எவ்வளோ எந்த டவுட் கேட்டாலும் யோசிக்கவே மாட்டேன். அதாவது இருக்கிறதுலே இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற மாதிரி ஒரு அழுப்போ ஒரு கோபமோ அவர் வர ரொம்ப பேசிக்காக, அதுவும் நான் எப்போ பார்த்தாலும் கேட்டே இருப்பேன். இது எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப இதுவாக சொல்லுவேன், அது எல்லாத்தையும் சொல்லுவேன். ஸோ சுவாமிக்கு வந்து திருப்பாவையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. திருப்பாவை வந்து இங்கேயும் சாதிச்சிருக்கேன். ப்ரொஃபஸர் அதில் பிரதி வருஷம் சாதிச்சிருக்கார். அதில் வந்து திருப்பாவை வந்து 3000 படி 6000 படி வியாக்கியானங்களோட, அப்புறம் வந்து திருப்பாவை ஸ்ரீபாஷன், திருப்பாவை ரகசிய திரேசாரம் கூட சாதிச்சிருக்கார். ஆக்சுவலாக வில்லியூர் நரசிங்கர் அஸ்தானத்துக்கு எழுதிச்சு சுவாமி வந்து அது கம்ப்ளீட் வில்லியூர் நரசிங்கர் சாதிச்சு இந்த திருப்பாவை உபன்யாசத்தை கம்ப்ளீட் பண்ணாருன்னு சொல்லுவார். அப்போ வந்து சுவாமி ஒரு தடவை சொன்னேன் சிரிச்சு, ஒரு மாமி வந்து சுவாமி கிட்ட சொன்னாலாம், இது வரைக்கும் நாங்கள் வந்து சான்ஸ்கிரிட் கிரந்தத்தை வந்து தமிழில் சொல்லி கேட்டுக்கோம், ஆனால் தமிழ் கிரந்தத்தையே சான்ஸ்கிரிட்ல சொல்லி தான் கேட்கணும் அப்படின்னு சுவாமி சிரிச்சுனே தான் சொன்னேன். ஸோ அதனால அந்த மாதிரி அவருக்கு வந்து திருப்பாவையில் ரொம்ப ஈடுபாடு உண்டு. ஸோ அதனால நான் வந்து அந்த டாபிக் எடுத்துனேன். என்னோட டாபிக் வந்து இது மார்கழி திங்கள் பாசுரத்தில் கிரந்த சதுஷ்டியம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுடுறேன். சீக்கிரம் முடிச்சுடுறேன். ரொம்ப விஸ்தாரமாக சொல்றது இல்லை. அதாவது இது கிரந்த சதுஷ்டியம்னா 2 அடி ஒரு கிரந்தத்தை சூச்சிப்பிக்கிறது, குறிப்பால் உணர்த்துறது அப்படின்ட்டு.
மார்கழி திங்கள் வந்து நம்மளால நீராட போதும் போதுமினோ நேரடின்றது வந்து ரகசிய சாரம். அதாவது ஒரு மணிவரை வருஷோரே நித்திய உத்தியோகி ஜீவன கலுஷம் அத்திரானிந்தன் கிங்கரக்காதிராஜ்யம் விதிபரிணிதா தீட்சிதஸ்தேன காலः குரு பரிஷத் பட்யம் தீட்சிதஸ்தேன காலே விதி பரிஷத் பட்யம் பிராப்திய கோபாயதி சொன்ன ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து தன்னோட இது காலே அப்படின்னா மார்கழி திங்கள் அந்த மாதிரி ஒரு பதத்துக்கும் கூட மார்கழி திங்கள் பாசத்தோட அன்வைச்சு சொல்லலாம். ஆனால் இப்போ நாள் 8 அது சுவாமியோட அனுகிற வருஷம்லாம் இருக்கு. அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு முமுட்சுத்துவம் வந்து ஒரு ஆச்சாரியன் அடைஞ்சு அதுக்கப்புறம் வந்து தன்னோட உபாய அனுஷ்டானத்தை முமுட்சுத்துவம் பண்ணி போய் ஆச்சாரியன் உபாய பண்ணுறான். அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி வர்த்திக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரகசியத்திரை சாப்பில் இருக்குது. அதனால முதல் 2 வழி. அதுக்கப்புறம் வந்து ஈரமாக்கும் வாய்ப்பாடி செல்லும் சிந்தித்தால் பூவேலை குழந்தையில நந்தகோபால் குபரன்றது வந்து கீதையை சூச்சிப்பிக்கிறது. அதாவது வசுதேவன் மகனாங்கிறது நந்தகோபால் குபரனா வளர்ந்தவன் வந்து பூர்வேலை கொடுந்துறையில் நடந்த குருக்ஷேத்திரத்துல இந்த மாதிரி வாய்ப்பாடி சிறுவன் சிம்மிகள் போல கூடவே இருந்த பாண்டவர்களுக்கு அதில் ஒருத்தனார் அர்ஜுனனுக்கு சொன்னது கீதை. ஸோ அதுக்கப்புறம் ஏறாத கட்டிய சோதை நெஞ்சிக்கும் கால்மேலி சிங்கன் கதைப்பதியும் போல முகத்தான் அப்படிங்கிறது வந்து பகவத் விஷயத்தை சொல்லுது. அதாவது ஏன்னா ஆழ்வார் வந்து ஆளாக்கால் பட்ட அந்த மாதிரி பகவான்கிட்டயே அதனால அவர் வந்து மோகிச்சு கிடந்த யசோத உடலை கட்டி கொண்டது தான் இந்த பாடும்போது அந்த மாதிரி ரொம்ப வந்து அதாவது ஸ்வரூபம் திருமேனி திவ்ய சேஷங்கள் குணங்கள் எல்லாத்தையுமே சொல்லி பகவத் விஷயம். அதனால இது வந்து கால்மேலி சிங்கன் கதை அப்படின்னு அதெல்லாம் இருக்கிறதுனால அது வந்து இதோ பகவத் விஷயத்தை சூச்சிப்பிக்கிறதா சொல்லலாம். அப்புறம் நாராயணனே நமக்கே படை தருவான் பாடம் புகழ் படிதுன்றது வந்து ஸ்ரீபாஷ்யம். நாராயணன்றது வந்து பகுதிரி தத்துவ சமாசங்களில் வந்து வியாபகத்துவம் ஆதாரத்துவம் சொல்றதுனால அவனே காரணன்றதுனால காரண அத்தியாயம். ஏவகாரம் வந்து அவிரோத அத்தியாயம். அது விரோதம் இல்லைன்னு. அதுக்கப்புறம் வந்து நமக்கே அப்படிங்கிறதுனால சாதகனான அதிகாரி அது வந்து சாதன அத்தியாயம். அப்புறம் வந்து படை தருவான்றது வந்து பல அத்தியாயம் பலத்தை கொடுக்குறான் அப்படின்றதுனால அதனால இந்த மாதிரி இது வந்து இந்த மாதிரி பக்தியோக விஷயம் வந்து பாரவர்கள் படிங்க அப்படின்னு அந்த பிரம்ம இதை பண்ணுறான் பக்தி பண்ணுறான் அப்படின்றது. ஸோ இந்த 8 அடிகள் வந்து 4 வந்து சூச்சிக்கப்படுறது. இது மாதிரி ஒரு பாசுரத்தையும் விஸ்தாரமாகவும் அதாவது உபோத்கார அதிகாரத்தை வந்து ரகசியத்திரை சாத்திர உபோத்கார அதிகாரத்தையும் திருவாய்மொழிய முதல் பாசுரத்தையும் கீதையில் வந்து கீதா பிரசங்கரத்தில் வந்து சுதர்ம ஞான வைராகிய சாதி பக்தியாக கோச்சராக நாராயண பரபிரம்ம கீதா சாஸ்திரிய சமீரித்தகா அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து சுதர்மன்றது வர்ணாசிரமம், ஞானன்றது வந்து சேஷத்துவ ஞானம், வைராகியன்றது வந்து பரமாத்மனியோர்த்தனை பரமாத்மனி இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் ஆசை துதிக்கை இதோடு கூட சேர்ந்தின பக்திக்கு வந்து பகவான் வந்து பரபிரம்மமான நாராயணன் வந்து இது கிடைப்பாங்க அப்படிங்கிறது வந்து கீதா சாஸ்திரம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி வியாக்கியானம். ஸோ அதுவும் அதில் அதாவது இப்போ விஷயம் நாராயணன் அதிகாரி வந்து பக்தியோ பிரபத்தியோ அந்த முக்கியமான அதிகாரி. அப்புறம் வந்து சம்பந்தம் வந்து ஸ்வரூப சம்பந்தம். அப்புறம் பிரயோஜனம் வந்து இது எல்லாத்துலேயுமே வந்து பகவத் இந்திர பதிராஜனும் அந்த மாதிரி மோட்சம் பிரயோஜனம். அதனால இதில் வந்து எல்லாமே அடங்கி இருக்கு. வேதத்தின் வித்து கோதை தமிழ்னால இதில் எல்லா கிரந்தங்களோட விஷயங்களும் அடங்கி இருக்கு. श्रीरंगनाथ सदगोपयति निर्दृष्टं लक्ष्मीन सम्मसरति तरुणैकमात्रं श्रीरंगवीरनुराक्षरकोवत्यं वेदान्तदेशिकेन्द्रभवं प्रपद्ये श्रीमद्रङ्गषडारिसंविवरादिलब्धाकमान्दद्वयं श्रीमद्वीररूपहात्यसरपादारविन्दाश्रयं श्रीमद्वेदपदं सदेशिकेदेः कारुण्यविख्यात्पदं सेवेरङ्गदुरीन शास्त्रवसं नारायणं योगिनं श्रीमते श्री लक्ष्मी सुम्ब दिव्य पादुका सेवल शिवन षडगोप श्री नारायण यतीन्द्र महादेशिकाय नमः। वेदांत देशिक यतीन्द्र षडाक्षरब्ध त्रियंत सार मणवद्य गुणं बुधाभ्येयं नारायणाद्य यतिद्रे कृपाभिषिक्तं श्री रंगनाथ यतिशेखरमाश्रयामः। श्रीमते शिवन षडगोप श्री रंगनाथ यतीन्द्र महादेशिकाय नमः। वेदांत देशिक यतीन्द्र पदाब्जवृन्दं नारायणाद्य मणिवर्णि कृपात्तबोधं श्री रंगनाथ यतिदुर्य दयावलम्बं श्री राजगोप गुरुमात्म गुणाट्यमीडे நமஸ்ததசே. இங்கே நமக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு என்னன்னா அத்விதீயன் அப்படின்னு ஒரு தலைப்பு.
அதில் இது வந்து ஒரு கற்பனை உரையாடல். அதனால தான் 2 பேரும் வந்திருக்கோம். உரையாடல்ன்ற போது ஒத்தராட்ட முடியாது இல்லையா, அதனால 2 பேராக வந்திருக்கோம். இந்த கற்பனை உரையாடல் எங்கே நடக்கிறது அப்படின்னா பரமபதமாகிற ஸ்ரீவைகுண்டத்தில் நடக்கிறது இந்த கற்பனை. அதில் பெரிய பெருமாளுக்கும் பெரிய பிராட்டிக்கும் நடக்கிற சம்பாஷணம் தான் இந்த கற்பனை உரையாடல். வைகுண்டேது பரே லோகே ஸ்ரீயாசார்த்தும் ஜகத்பதே ஆஸ்தே விஷ்ணு சிந்தியாத்மா பக்தை சபாகவதை சகா. அதனால இப்போ சம்பாஷணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இன்ட்ரோடக்ஷன். கவர்ந்து குருக்கள் குழாங்கள் குறை கடற்கே மாறலென்று மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே அப்படின்னு பரிபூர்ண பெருமான் பரிகாட்டத்தில் சொன்னபடி புனராவர்த்தி இல்லாதபடி அதிவிருத்தமான பரிபூர்ண பெருமானுபவமாகிற போக சாம்ராஜ்யத்தில் மகானந்த பரிதராய் திறமாக வர்த்திக்கும் நம் ஆச்சாரிய பரம்பரை என்றபடி. அப்படி ஸ்ரீபாஷ்யக்காரர் சுவாமி தேசிகன் அகோபலமட ஐயசிங்கர்கள் பரம்பரை, சிவ தாண்டவன் ஆசிரம ஆச்சாரிய பரம்பரை, நம் காலட்சேப ஆச்சாரியர்கள், குறிப்பாக அத்விதீயனான நம்மட உவே மன்னாரி சுவாமி அவர்கள் எல்லாரும் பரிபூர்ண பெருமானுபவம் ஸ்ரீவைகுண்டத்தில் அனுபவித்துக் கொண்டிருக்கும்படி. அதுதான் இப்போ வந்து சுச்சுவேஷன். எல்லாரும் மனசில் கற்பனை பண்ணிக்கலாம். வைகுண்டத்து மனசில் நினைச்சுட்டு பெருமாள் பிராட்டி வீட்டிருக்கா, எல்லா ஆச்சாரியர்கள்லாம் வீட்டிருக்கா, நம்ம சுவாமி அங்கே இருக்கார் அப்படிங்கிற மனசில் ஒரு கற்பனை பண்ணிக்கலாம். இப்போ சம்பாஷணை ஆரம்பிக்கிறது. முதல்ல பெருமாள் சொல்ற சதைவ சௌமிய இதமக்ர ஆசை ஏகமேவ அத்விதீயம் என்பது தானே ஸ்ருதி. இதில் அத்விதீயன் என்பது எப்படி வந்தது? அத்விதீயனா உமக்கு தெரியாதா சுவாமி? அதை தெரிந்தும் தெரியாதது போல் என்ன பாவனை? என் வாயால் அதை கேட்க வேண்டுமா? சொல்லுகிறேன், உமக்கு கேளும். அத்விதீயா தித்தியகா நாஸ்தி சகா அத்விதீயா. இதை நம் சுவாமி சிஷ்ய குழாக்கள் லீலா விபூதியில் ஆவணிப்பூரம் உற்சவம் கொண்டாடி கொண்டிருக்கும் அவர்களது ஆச்சாரியனும் நமக்கும் நம்ம இருவருக்கும் மிகவும் பாத்திரபூதரான மன்னாடி சுவாமியை தான் அவர்கள் அத்விதீய ஆச்சாரியன். ஆச்சாரிய தித்தியகா நாக்கி சகா அத்விதீய ஆச்சாரியா. ஸோ அவர் அத்விதீய ஆச்சாரியன் என்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்போ இது கிமர்த்தம் ச அத்விதீயः தஸ்ய சுவாமினः கே கே குணவிசேஷாः சந்தி. இது விசேஷம் சொல்லுகிறேன் கேளு. பிரதமம் அவருடைய அத்தியந்த சௌலபியம். முன்னாடி சொல்லியிருக்கா, முதல்ல அத்தியந்த சௌலபியம். அப்புறம் சதா சர்வ காலமும் காலட்சேபம் சொல்வதையே அவருடைய நோக்கு. எப்படி தெரியுமா? நம்ம ஆழ்வார் அனுபவித்தவாறே காலட்சேபமே அவருக்கு ஒன்றும் சோறு, காலட்சேபமே பருகினீர், காலட்சேபமே தின்னும் வெற்றிலை என்றவாறு. ஓ அந்யாவாதோ ஆமாம் சுவாமி, சத்தியம். தற்சம்பிரதாய பிரவர்த்தனமே ஆச்சாரியனுக்கு பிரதான கிருத்தியம் என்ற அளவிலே மிகுந்த தைரியத்துடன் சிஷ்யர்களுக்கு உபதேசம் பண்ணி வழிநடத்துதலில் அவருக்கு நிகர் அவரே. அவரின் இதர கிரந்தங்களிலிருந்து உதாகரித்தல், முக்கியமாக லௌகிக வைதிகத்தை உதாகரணங்களை கொடுப்பது. அவரின் அசாத்தியமான ஸ்மரண சக்தி. அவர் வீட்டில் சொல்றதே இத்தனாவது லைன்ல இந்த பேஜில் இந்த வார்த்தை இருக்குன்னு சொன்னாலே கரெக்டாக அந்த 8வது லைன்ல அந்த வார்த்தை கரெக்டாக இருக்கும். அது எல்லாருமே நம்ம கெட் பண்ணியிருக்கோம். அது இந்த எக்ஸாம்பிள் சுவாமி. அவரின் அசாத்தியமான ஸ்மரண சக்தி சிஷ்யர்களை சபையில் வாக்கியார்த்தம் சொல்ல தயார் பண்ணுகை. ஒரு தீபத்திலிருந்து பல தீபங்களை ஏற்றும்படியாகவா? அப்படி யார் யார் வாக்கியார்த்தம் சொல்றா இப்போ? சுவாமி, முதல்ல நம்ம செவிலிமேடு ஸ்ரீ சுதர்சனாச்சாரியார் சுவாமி அப்படின்னு அவருடைய பிரதான சிஷ்யர். அவர் ஸ்ரீபாஷ்யம், சிவசாரம் இவற்றை தொடர்ந்து தொடர்ச்சியாக சொல்லி காலட்சேபம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். அவரை நியாய சிரோமணி படுத்துள்ளார். இப்போ மீமாம்சா எடுத்துக் கொண்டிருக்கிறார். சதஸில் வாக்கியார்த்த வக்கியத்வமாக சாதித்துக் கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக ஐசூர் சீனிவாசாச்சாரிய சுவாமி, அவரும் சதஸில் வெகு நாட்களாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்போது உபன்யாசமும் பண்ண ஆரம்பித்திருக்கிறார். மூன்றாவதாக 6வது ஆச்சாரிய சுவாமி, இவர் சங்கீத உபன்யாசங்கள், சீதா கல்யாணம், கோதா கல்யாணம், நாம சங்கீர்த்தனங்கள் பண்ணுகிறார். சுவாமி நியமனப்படி
ஸ்ரீமத் சாரத்துக்கு ஆத்தியந்திய ஸ்லோகத்துக்கு ஒரு வியாக்கியானமும் எழுதியிருக்கிறார். அடுத்தது திருக்கண்ண மங்கை திருக்கண்ண மங்கை வாசுதேவாச்சாரியார் சுவாமி, இவரும் சம்ஸ்கிருதத்துல ரொம்ப புலமை ஜாஸ்தி, அவரும் வாக்கியார்த்தங்கள் சொல்லிடுவார். அப்புறம் கோடங்கநல்லூர் சுதர்சனாச்சாரிய சுவாமி, நாங்கள் கூப்பிடுறவரை குட்டி சுதர்சன் அப்படின்னு, இவர் பெரிய சுதர்சன் இருக்கிறார், குட்டி சுதர்சன் அவ கூப்பிடுவா. அவர் தெனாலி பரிசு கொடுத்ததுக்கு இன்னைக்கு தெனாலி பரிசுக்கு இன்னைக்கு வந்திருப்பார். தெனாலி மகா அற்புதம் அற்புதம். நானும் ரொம்ப நாட்களாய் சுவாமியின் காலக்ஷேபத்தை கேட்க மனோரதத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறேன். சமயகுப்தம் சுவாமி, அடியனுக்கும் அதே மனோரதம் தான். முதலில் எந்த கிரந்தம் நாம கேட்கலாம்? சுவாமியின் உயிர் மூச்சே ஸ்ரீபாஷ்யம் தான். ஸ்ரீபாஷ்ய சிந்தனத்திலேயே எப்போதும் இருக்கணும் என்று சொல்வாராம். அதனால் ஸ்ரீபாஷ்யத்தை முதலில் அனுபவிக்கலாம். சுவாமி, என்ன அதிகரணம் சுவாமி கேட்கலாம்? சாதனா அத்தியாயத்தில் உள்ள பலாதிகரணத்தை அபூர்வ விஷயங்கள் உள்ளதால் அதை பார்ப்போமே. சித்தம் சுவாமி. இந்த பலாதிகரணத்தில் பூர்வபக்ஷியார் எத்தனை சூத்திரங்கள் உள்ளன? 4 சூத்திரங்களை கொண்ட இந்த அதிகரணத்திற்கு பூர்வபக்ஷி ஜைமினி ரிஷி. சுவாமி, 3ஆம் அத்தியாயம் சாதனா அத்தியாயம், 4வது அத்தியாயம் பலாத்தியாயம். இது எப்படி பலாதிகரணம் சாதனா அத்தியாயத்தில் சொல்லப்பட்டுள்ளது? உபாசனம் செய்தால் அதற்கான மோட்ச பலனை அளிப்பவன் பரமபுருஷன் என்பது நிரூபிக்கப்படுகிறது இந்த அதிகரணத்தில். பிராப்தியனான பரமபுருஷனின் நிர்தோஷத்துவமும் சமஸ்த கல்யாண குணாகரத்துவமும் அவன்தான் சர்வ பலனை அளிப்பவன் என்று ஞானம் வந்தால் உபாசனனுக்கு உபாசனே ஸ்ரத்தா ஜாயேதே என்பதனால் இந்த அதிகரணத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதில் என்ன அபூர்வ விஷயம் சுவாமி? ஜைமினி ரிஷி நாம் செய்யும் கர்மங்களான யாக தானாதிகளே அபூர்வத்வாரா பலனளிக்கிறது என்று பூர்வபக்ஷம் பண்ணுகிற வாதம். சித்தாந்தி இதை மறுத்து உபாசன பூதகா பரமபுருஷ ஏவ உபாசன யாகதான பலப்பிரதாதா என்பதை பூர்வந்து வாதராயணோ ஹேது விபதேசா என்ற சூத்திரத்தின் மூலம் நிரூபணம் பண்ணுகிறார். இந்த அபூர்வத்தை விளக்குவதற்காக சுவாமி ஒரு லௌகிக உதாரணம் சொல்லுவார் என்று பேசிக் கொள்கிறார்களே, அது என்ன சுவாமி? ஸ்ரீநகரில் சுந்தரசிம்ஹ பாதுகாவில் சுவாமி சொல்வதையே கேட்போமே போடுது. சுவாமி என்ன சாதிக்கிறார்னா, இந்த ஜைமினி மகரிஷி அபூர்வங்கிறத எப்படி யூஸ் பண்ணுறார் அப்படின்றத விளக்கிறதுக்காக பேங்க்கில் கொண்டு போய் நம்ம செக் ஒன்று கொடுத்தோம்னா அந்த செக்கை வாங்கிட்டு ஒரு டோக்கன் கொடுக்குறோம். அந்த செக்கை கொடுக்குறது தான் முதல்ல ஜெய்மினி சொல்கிற யாகதானாதிகள். அதுக்கப்புறம் அந்த டோக்கன் தான் அபூர்வம். அந்த டோக்கனை கொடுத்தப்புறம் கேஷ் கொடுக்கறது பலன். இந்த மாதிரி ஜெய்மினி மகரிஷி அபூர்வத்வாரேன யாகதானாதிகளுக்கு பலன் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. அடியன் சுவாமி ரொம்ப ஸ்பஷ்டம். இதையே ஸ்ரீமதி பகவத்கீதையில் சொல்லியிருப்பது போல் கேள்விப்பட்டிருக்கிறேனே. நூனம் நூனம் மயைவ விகிதான் ஹிதாம் என்று கீதை 7ஆம் அத்தியாயத்திலே சொல்லி உள்ளேனே கேள். நானே சர்வாந்தராத்மா, யாகதானம் உபாசனம் இவற்றின் போக்தா பிரபுரே வச்ச, நானே தத்த தேவதா துவாரா பலன் அளிக்கிறேன். நானே சர்வ சரீரி, மற்ற சேதனா சேதனங்கள் எனக்கு சரீரங்கள், நானே கொடுக்கிறேன் என்று இதில் சொல்லியிருக்கிறாரே பகவத்கீதைகள். சுவாமி சமயகுப்தம், இதுதான் விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தின் பிரதான பதிதந்திரம். இதை சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் சாரத்தில் மிக அழகாக விவரணம் செய்துள்ளாரே. சபா சரியாக சொன்னார். இதற்கு இந்த
சம்பந்த ஞானத்துக்கு சுவாமி சொல்லும் ஒரு லௌகீக உதாரணம் சொல்லுகிறேன் கேள். இந்த கடல்ல கடல்வாழ் ஜந்துக்கள் நிறைய இருக்கின்றன. அந்த கடலிலே நாம் ஒரு கட்டையை கொண்டு போய் போட்டோமானால் அந்த கடல் அதை ஏற்றுக்கொள்வதில்லை, திருப்பி அனுப்பிவிடுகிறது. எதனால் இந்த ஜந்துக்கள் மாத்திரம் கடல் உள்ளே இருக்கின்றன என்றால், இது நமது கடல் என்று அந்த சம்பந்த ஞானத்துடன் அந்த கடல்வாழ் ஜந்துக்கள் இருக்கின்றன என்று சுவாமி சாதிப்பார். கட்டை அச்சேதனம், அதுக்கு அந்த சம்பந்த ஞானம் கிடையாது, அதனால அதை திரும்பி. உத்தமம் சுவாமி. இந்த சம்பந்த ஞானம் பெறுவதற்கு ஆச்சாரியார் பிரார்த்த சாஸ்திர ஞானம் மிகவும் அவசியம். சுவாமி தேசிகன் இதை எப்படி விளக்கி உள்ளார் ஸ்ரீமத் ரகசிய சாரத்தில்? நமக்கு தெரியாத சுவாமி, அது என் வாயினால் கேட்க வேண்டுமா? கேளும். உபயுக்தேஷு வைசத்தியம் திருவர்க்க நிரபேட்சதா கரணத்திரய சாரூபியம் இது சௌக்கிய ரசாயனம். உபயுக்தேஷு வைசத்தியம் விசசத்திய பாவகா வைசத்தியம் ஆச்சாரிய முகாதி பிராப்த பிரதான பிரதித்திர ஞானம் அட்டபஞ்சக ஞானம் தத்தத்திரய ஞானம் இவற்றை காது பழுக்க ஆச்சாரியின் மூலமாக கேட்கவும் கேசட் மூலமாக கிடையாது. ஆச்சாரியனிடம் காது பழுக்க கேட்டு புனப்புனர் சங்கீகரணம் பண்ணி மனதில் தரித்து தைலதாரா அச்சனமான ஏகரூபமான ஞானத்தை அடைந்து ஏகாத்ம சுதந்திராத்ம பிரமம் கடிந்து உபயுக்த ஞானத்தை பெற்றால் பகவத்தை பிராப்தி சுலபமாக அடைந்தேன். அடிக்கடி உபயுக்த ஞானம் உபயுக்த ஞானம் என்று சொல்லுகிறாயே, அதை பற்றி கொஞ்சம் விவரி. உபயுக்த ஞானம்ங்கிறது அனாதிகால சாம்சாரிக துக்க நிவர்த்தி, அதாவது அனிஷ்ட நிவர்த்தி, அனந்த ஸ்திர ஆனந்த ரூப மோட்ச கைங்கரியம் இஷ்ட பிராப்தி. அதாவது அனிஷ்ட நிவர்த்தியும் இஷ்ட பிராப்திக்கு வேண்டிய ஞானம் தான் உபயுக்த ஞானம். மிச்ச ஞானங்கள்லாம் நெருப்பு குத்தவோ பாதி நமக்கு சொல்லியிருக்கார் சுவாமி ஸ்ரீமச்சாரத்தில். அந்த அனந்த இந்த ரெண்டு அனிஷ்ட நிவர்த்தி இஷ்ட பிராப்தி இந்த அடைவதற்கு வேண்டிய ஞானமே உபயுக்த ஞானம். உபயுக்த ஞானம் வந்தானாக்கா அனுபயுக்த விஷய நிரபேட்சம். அதாவது அனுபயுக்த விஷயங்கள்னா தர்ம மட்டம் காமம், அதில் தர்ம மட்டம் காமம் நிரபேட்சம் வரணும். அது உபயுக்த ஞானம். அதையேவ அனுபயுக்த விஷய நிரபேட்சம். அனுபயுக்த விஷய நிரபேட்சம் திவர்க்க நிரபேட்சம் அதேவ கரணத்திரைய சௌரூபியம். இது சௌக்கிய ரசாயனம். சௌக்கிய ரசாயனம் சௌக்கியம்னா என்ன? சுகமேவ சௌக்கியம். சுவாட்டேஷன் பிரத்யம்பது சுகமேவ சௌக்கியம். ரசாயனம்னா ஔஷத விசேஷம். இந்த சுவாமி ஏக திருதயமேவ சௌக்கிய ரசாயனம். அதாவது காலக்கிடந்த வியாதிக்கு கூட இந்த மூணு தான் வருது. இந்த உபயுக்த ஞானம் தான் இது கொஞ்சம் தெரிய வேண்டியது. நமக்கு நம்ம சம்பிரதாயத்தில் உள்ள இந்த மூணு ஞானம் தான் முதல்ல பேசிஸ் பண்ண மாட்டேன். இதை முதல்ல தெரிஞ்சினாக்க அடையது ஏஜி. இதை சுவாமியின் திருவாக்கால கொஞ்சம் கேட்கும். சுவாமி குரல் கேட்கணுக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஆஹா, எவ்வளவு எளிமை! இந்த மாதிரி சத்விஷயங்களையும் கிரந்த சதுஷ்டயங்களையும் சுவாமி சாதிப்பதை பாராட்டி தான் சுவாமிக்கு திருமலையில் மகாமகோபாத்தியாயா என்ற விருது கொடுக்கப்பட்டதா? இதுவும் கண்டாவதாரமான சுவாமி தேசிகன் கருணையே. திருமலை என்றால் நம் ஆழ்வார் திருமலையில் ஆற்றாமையின் மிகுதியால் உமது கைங்கரியத்தை பற்றி மனோரதித்தவாரா, அதுதான் எனக்கு ஞாபகத்தில் வருது. மனோரதம் என்றவுடன்
சுவாமி சொல்லும் லௌகீக உதாரணம் எனக்கு ஸ்மரணத்துக்கு வருகிறது. அது என்னவென்றால், ஒரு சமயம் ஒரு நிமந்திரணத்திற்காக ஒரு சுவாமியை இருக்க சொல்ல வேண்டும் என்று ஒரு சுவாமி ஆத்துக்கு போனார். போனால் அங்கே அந்த சுவாமி வெளியில் போயிருந்தார். இருந்தாலும் அந்த மாமிக்கிட்ட இந்த மாதிரி நாளைக்கு நிமந்திரணம் வரணும் மாமா, அது ஏற்கனவே ஒரு வருஷம் வருவார் தெரியும், இருந்தாலும் அதை ஞாபகப்படுத்திட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சுவாமி வந்தவுடனே நீங்கள் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாமி சுவாமி வந்தவுடனே சொல்கிறதுக்கு மறந்து போயிட்டார். ஸோ மறுநாள் காத்தால இந்த சுவாமி குடத்தை எடுத்துட்டு தீர்த்தாமாடுறதுக்காக கடல் பக்கம் போனார். அப்போ சட்டுன்னு இந்த மாமிக்கு இந்த ஞாபகம் வந்துடுது, ஐயோ நேற்று அந்த மாமா சொல்லிட்டு போனாரே நிமந்திரணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த மாமி அவர்கிட்ட போய் சமைச்சுக்கணும், இந்த மாதிரி நேற்று அந்த மாமா வந்தார், இந்த மாதிரி நிபந்தனத்துக்கு இன்றைக்கி உங்களை வர சொல்லியிருக்கார், அதனால் நீங்கள் கட்டாயம் போகணும் அப்படின்னு அந்த மாமி சொன்னார். உடனே இந்த மாமாவுக்கு ரொம்ப கோவம் வந்தோடனே என்ன பண்ணாருன்னா, கையில் இருக்கிற அந்த குடத்தாலேயே தலையில் அந்த மாமி தலையில் இடித்து குடம் நசுக்கி போயிடுது. குடம் நசுக்கி போயிடுது. உடனே அந்த மாமி சொன்னா, நான் தான் இப்போ தான் சொல்லிட்டேனே, நீங்கள் எதுக்காக என்ன போட்டு இந்த மாதிரி பரிபோகப்படுத்துறேன் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த சுவாமி சொன்னாராம், இந்த மாதிரி நேற்று ராத்திரியே நீ சொல்லியிருந்தீங்கன்னா நான் நாளைக்கு எப்படி சாப்பிடணும், எதை எங்கெங்கே வச்சுக்கணும், அவாத்தில் அதுவும் ரொம்ப அழகாக நல்லா தடிக்க பண்ணுவா, அதனால் அதெல்லாம் ரொம்ப ரசித்து சாப்பிடணும்னு நான் மனோரஞ்சிருப்பேன். அந்த மனோரஞ்சு இனிமே எப்போ மனோரஞ்சிச்சு நான் எப்போ போய் சாப்பிட்றது அப்படின்னு இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவார். இப்படி ஆழ்வார் மனோரஞ்சித்து பெற்றதை சுவாமியின் பகவத் விஷயத்திலேருந்து ஒரே ஒரு சின்ன ரெக்கார்டு. இந்த மாதிரி ஆழ்வார் மனோரதித்த மாதிரி நம் சுவாமியின் மனோரதம் பூர்த்தியாக வேண்டும் என்று நாம் சுவாமியை இங்கு அழைத்துக் கொண்டு விட்டோம்.
சர்வதேச சர்வகால சர்வோபதி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்று நம் சுவாமி இங்கே எழுதியிருக்கிறார். இத்துடன் பெருமாள் பிராட்டி சம்பாஷணம் முடிவடைகிறது. இந்த உற்சவத்தில் ஆஸ்பத் சுவாமியின் அத்தியந்த பிரீத்திக்கு பாத்திரமானவரும் ஆசுகவியமான வில்லூர் சுவாமியின் முன்னிலையில் நீச்சர்களாகிய நாங்கள் இந்த சம்பாஷணையை சமர்ப்பித்தற்கு மிகவும் பாக்கியம் செய்துள்ளோம். இதில் குற்றம் குறை இருப்பின் அது எங்கள் மந்தமதியின் காரணம், குணம் இருப்பின் அஸ்வத் சுவாமியிலே சேரும். கவிதாக்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே.